ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நான் தான் உங்கள் ஷேடோ. அன்லிமிட்டெட் காச்சா எபிசோட் 2. எபிசோட் ஸ்டார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம ஹீரோ லைட் வந்து அவன் உருவாக்கின சாம்ராஜ்யத்தில் நடந்து போயிட்டு இருக்கான். அவனை சுற்றி ஒரே பணியாட்களாக இருக்காங்க. அவன் உருவாக்கின அந்த கிங்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், பேக்கரி, அதுக்கப்புறம் பிளாக் ஸ்மித்துக்கான இடம், அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், இந்த மாதிரி ஒரு நார்மல் மனுஷங்க இருக்கிறதுக்கோ தங்குறதுக்கோ எப்படி வந்து அமையணுமோ அதே மாதிரி அந்த கிங்டம் அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அவன் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நைன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 4 பேரை வச்சுருக்கான். அந்த 4 பேரும் என்ன மாதிரி பவர்ஃபுல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டஞ்சனோட டீப்பஸ்ட் பார்ட்டில் இருந்து அவங்க எடுத்திருக்கான் அந்த கார்டை. ஸோ அதனால் அவங்க 4 பேருமே பவர்ஃபுல், இன்க்ளூடிங் அதில் வந்து மியாவும் சேர்ந்தது தான். இது தவிர்த்து அவன் வந்து ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் கற்றுக்கிறதுக்காக அதில் ஒரு சூப்பர் கார்டை யூஸ் பண்ணுறான். அவங்க வந்து பயங்கரமான பவர்ஃபுல், அவனுக்கு டீச் பண்ணுறாங்க. இவளும் அந்த ஒரு 4 நைன்ஸில் ஒன்று. இவளுக்கு வந்து க்ளோஸ் காம்பேட்டில் பவர் அதிகம். அவள் வந்து ஈஸியாக வந்து எந்த ஒரு எனிமியும் ஷார்ட் ரேஞ்சில்னா ஃபைட் பண்ணுவாள். மியாவை விட ஜாஸ்தின்னு சொல்ல முடியாது. ஆனால் மியாவுக்கு ஈக்குவலன்ட். ஏன்னா 2 பேருமே ட்ரிபிள் அந்த 4 நைன்ஸ். அதாவது 4 நைன்ஸ்னால் என்னென்னா 9, 9, 9, 9 லெவல் வந்து அந்த லெவலுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து யாருமே ஹையஸ்ட்டாக இருக்க முடியாது. கூட இருக்க பணியாட்கள் எல்லாம் மியாவை கண்டு ரொம்பவே பொறாமைப்படுறாங்க. அதனால் வந்து அவனோட ரூமை வந்து நாங்கள் க்ளீன் பண்ணணுன்னு விருப்பப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 நைன்ஸில் இருக்க அந்த ஒருத்தியை அனுப்புகிறாங்க. அப்புறம் இன்னொரு 4 9 வந்து காமிக்கிறாங்க. இவ வந்து என்னென்னா, அங்கே இருக்க ஃபாரஸ்ட் ஏரியாவை ஃபுல்லாக வந்து அவள் தான் வந்து மெயின்டைன் பண்ணுறா. அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது அவளோட ஒர்க்கு. இங்கே பல வருஷமா பண்ணுறதுனால அவ கொஞ்சம் வெறுத்து போயிருப்பா. ஏன்னா, அங்கே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே இருக்காது. எல்லாமே வந்து நம்ம லைட்டோட கார்ட்ஸ் தான். அங்கே இருக்க மனுஷங்க முதற்கொண்டு. அப்படி இருக்கும்போது, அங்கே எந்த ஒரு ஆபத்தும் வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா, எல்லாருமே அவனுக்கு லாயலாக தான் இருப்பாங்க. அவள் வந்து தெரியாமல் ஒரு பார்ட்டை வந்து உடச்சிட்றா சிம்மாசனத்தில். அதனால் பயந்து ஓடிட்டா. அதுக்கப்புறம் நம்ம லைட்டு வந்து இப்போ போனால் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். மேலே போயிட்டு சண்டை போடுறது. அதே டைமில் அவன் கார்ட்லேருந்து வந்தவங்க, இது வந்து பெர்ஃபெக்டான ஐடியா இல்லை, இருந்தாலும் பார்த்துக்கோ லைட் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் வந்து மெய்ட்ஸ் எல்லாருமே வந்து இவன் மேலே புகார் சொன்ன மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல. அதனால் உங்களுக்கு இதுக்கப்புறம் லைட்டோட ரூம் பக்கத்தில் கூட உங்களுக்கு அலோடு கிடையாது. நீங்கள் இதுக்கப்புறம் அந்த சிம்மாசனத்தை சுற்றி இருக்கிற எல்லா இடத்தையும் நீங்கள் தான் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டுடுறா. இதை ஏற்றுக்கிறதுக்கு வந்து மற்ற யாருமே வந்து தயாராக இல்லை. இருந்தாலும் அவங்களுக்கு வேறு வழி இல்லை, நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். லெவல் 500க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் அதுக்கப்புறம் வந்து உரிமை அப்படின்னு சொல்லிட்டா. அப்புறம் 4 நைன்ஸில் இன்னொரு ஆள், இவன் வந்து ஒரு மேஜின் மாதிரி சொல்லலாம். இவளுக்கு வந்து மேஜிக் பவர்ஸ் அதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணுறது தான் ஒர்க்கு. அந்த மாதிரி என்ன மாதிரி ஆராய்ச்சி பண்ணுவான் அப்படின்னு சொன்னால், ஒரு மேஜிக் பவர் இருக்குது அப்படின்னு சொன்னால், அதை இன்னும் ஹை லெவலுக்கு எப்படி கொண்டு போகிறதுன்ற மேஜிக்கை வந்து ரிசர்ச் பண்ணுற வேலை. இவளும் வந்து அந்த 4 நைன்ஸில் ஒன்றுன்றதுனால ரொம்பவே ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல். அவ அளவுக்கு வந்து மிச்சம் யாருமே வந்து மேஜிக்கில் பவர்ஃபுல் கிடையாது. மியா வந்து இதுக்கப்புறம் லைட்டோட ரூம் பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்னதுனால, இவங்க எல்லாமே வருத்தப்பட்டுட்டு அவளுக்கு வந்து சாபம் விட ஆரம்பிச்சிடுறாங்க. "சீக்கிரமா நீ வந்து கிளம்பு. அப்பதான் லைட் ரூமில் வந்து இருக்க முடியும்." அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க. சரி, ஓகே அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கும்போது நடுவுல வந்து நம்ம மியா வந்துடுறா. அவ்வளோதான், மாட்டிக்கிட்டாங்க. வேற என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, உங்களுக்கு அந்த ஃப்ளோரை வந்து இதுக்கப்புறம் நீங்க மட்டும் தான் கிளீன் பண்ணணும். 4 பேர் மட்டுமே. மிச்ச பணியாட்கள் வேற யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. அவங்க 4 பேரும் கால்ல விழாத குறையா கெஞ்சி பார்த்துட்டாங்க. இருந்தாலும் வந்து மியாக்கு வந்து மனசு இறங்கல. நீங்க தான் கிளீன் பண்ணி ஆகணும் அந்த த்ரோன அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டா. சரி, ஓகே. அவங்களும் வந்து வேற வழி இல்லன்னு கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த உடைஞ்ச பகுதிய தெரியாம திரும்ப தட்டி விட்டா. ஐய்யய்யோ! முடிஞ்சிச்சு சோலி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, அந்த 4 நைன்ஸில ஒண்ணு, நான் வந்து லைட்ட பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆனா பார்க்கவே முடியறதில்ல. நாளைக்காவது பார்க்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. அடுத்த நாளும் வந்து அவன் ட்ரெய்னிங் கிரவுண்டுக்கு திரும்ப போறான். கடைசியா ஒரு வழியா அவன பார்த்து சந்தோஷத்துல இருக்காங்க 4 பேரும்.
இப்போ என்னன்னா, அந்த 4 பேர்ல 3 பேர் மட்டும் தான் இருக்காங்க. இன்னொரு மியா வந்து வெளிய தான் இருக்கா. அந்த டைம்ல ஒரு மான்ஸ்டர் வருது. அந்த மான்ஸ்டர் கர்ஜிக்கிறத பார்த்துட்டு அவங்க 3 பேரும் டென்ஷன் ஆயிடுறாங்க. 4 நைன்ஸ் மேல ஆணையா அந்த ஸ்பீஷீஸே அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அத பார்த்ததும் உடனே லைட் வந்து ஐய்யயோ! அழிச்சிருவாங்களே! நம்ம ஒரு ஆன்னு சொல்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் அத தடவி குடுத்துட்டு, நீங்க எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவிடுறான். அப்படியே காராவோட லொகேஷனையும் கண்டுபிடிச்சிடுறான்.